போன் பண்ணாங்க, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ராமேஸ்வரம் எடுத்துட்டு போனா அங்க பார்க்க முடியாது, இங்க கொண்டு வந்துட்டாங்க. பாம்பனை சேர்ந்த அன்சாரிங்கிறவர் வந்து ஒரு சமையல் செய்த ஒரு குடும்பத்தை பார்க்கக்கூடியவர். அவர் கூலி தொழிலாளி. அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஒரு 7:30 மணி போல நேற்று வரப்போ போல யாரோ அவரை பின்பகுதியில கடுமையான ஆயுதங்கள் கொண்டு தாக்கி அவர் வந்து சம்பவ இடத்துல துடிதுடிச்சிட்டு இருக்காரு. தூக்கிட்டு வந்து இங்க வந்து இறந்து போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி அங்க ஏற்கனவே அவர் வந்து பல தடவை சொல்லியிருக்காரு. அவர் வீட்டு பக்கத்துல பார் வந்து டாஸ்மார்க் செயல்படுது. அதை வந்து அப்புறப்படுத்த சொல்லி பல தடவை அந்த பகுதியில பல தடவை புகார் கொடுத்திருக்காரு. பல தடவை பொதுமக்கள் ரீதியாகவும் சொல்லியிருக்காரு. தினமும் வந்து அது குடியிருப்பு பகுதியில பார் அமைச்சு வெளியே உள்ள வச்சு குடிக்கிறது இல்ல, தெருவுக்கு வெளியே நின்று குடிக்கிறாங்களாம். இதை குடிக்கிறத பல தடவை தடுத்திருக்காரு. யாரோ இது குடியாரர்கள் யாரோ இது சம்பந்தப்பட்டவங்க தான் அவரை கொலை செஞ்சிருக்காங்க சந்தேகப்படுறோம். அதனால இது சம்பந்தமாக அந்த பாம்பன் மக்களும் நாங்களும் ஒரு முடிவு பண்ணி இந்த பாடி அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி குற்றவாளி கைது செய்யப்படணும்னு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம். அவர் சொல்லியிருக்காருன்னா இது எது மாதிரியான ஆயுதங்கள் கொண்டு தாக்கியிருக்காங்கிறத ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். டாக்டருடைய அறிக்கை பண்ணோடனே தீவிரமா விசாரணை செய்து குற்றவாளியை கைது செய்யறதா சொல்லி இப்ப காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இப்ப எனக்கு இந்த போன்ல சொன்னாங்க. இது போன்ற குற்றச்செயல் ஈடுபடுறவங்க வந்து கடுமையான தண்டனைகளை கைது செய்யப்படணும். அது மட்டும் இல்லாம ஒரு கூலி தொழிலாளியோட குடும்பம் இன்னைக்கு அவரை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு முதல்வர் வந்து அவங்களுக்கு சரியான நிதி கொடுக்கணும். எதுக்கோ நிதி கொடுக்கக்கூடிய தமிழக அரசு இது போன்ற திடீர்னு ஏற்படக்கூடிய படுகொலைகளுக்கு மிகப்பெரிய உடனடியாக அவங்களுக்கு நிதி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யணும்னு மாண்புமிகு முதல்வர்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அதாவது முதல்ல இந்த கொலைக்கான முக்கியமான காரணமே என்னன்னா அந்த ஒயின் ஷாப் தான். ஒயின் ஷாப்பை இங்க வந்து நடத்தக்கூடாது, ஒயின் ஷாப் வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நடத்தக்கூடாதுன்னு பல்வேறு தரமா கிட்டத்தட்ட அவர் 6 மாத காலங்களாக கோரிக்கை வச்சிருக்காரு. அந்த கொலையே அதனால நடந்திருக்குமோங்கிற சந்தேகம் இருக்குது. அதனால இதை வந்து விசாரிக்கணுங்கிறத இங்க உள்ள மாவட்ட கண்காணிப்பாளர்களும் முதல்வர்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு நிதி கொடுக்குங்கிற 2 கோரிக்கையை வந்து நம்ம ஒரு 9:30 போல எனக்கு போன் பக்கத்துல உள்ளவங்க பெல் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க அண்ணனை யாரும் அடிச்சு போட்டுருக்கு அப்படின்னு. நான் லைட் எடுத்துட்டு போய் பாக்குறேன், மூச்சு பேச்சுல ரத்தம் ஓடி போய் கிடக்கு, கண்ணு திறந்த மாதிரியே இருக்கு. அதோட வந்து இவங்களுக்கு தகவல் கொடுக்குறேன், எங்க அன்னைக்கு தகவல் கொடுத்தவொன்னு அவங்க வந்துட்டாங்க. அதோட பக்கத்துல உள்ளவங்க ஆம்புலன்ஸ் போன் பண்ணாங்க, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ராமேஸ்வரம் எடுத்துட்டு போனா அங்க பார்க்க முடியாது, இங்க கொண்டு வந்துட்டாங்க. இல்ல கொஞ்சம் உயிர் இருந்துச்சு இங்க வந்து. ஆனா வந்து இது ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஆனா காலையில 5 மணி போல இது இசிஜி எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஹார்ட் நின்றுச்சுமா அப்படின்ட்டாங்க. அடிச்சவங்க யாருன்னு தெரியல. இருட்டுல எத்தனை மணிக்குன்னு தெரியாது. நாங்க பார்த்தது 9:30 சார் பார்த்தோம். எங்களுக்கு 9:30 தகவலை தெரிஞ்சு. சண்டைக்கு போக மாட்டாங்களா, கட்டுவாங்க வீட்டுல. சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்களா யாருமே. ரத்த தொழியாவலமா இருந்துச்சு, ஆறாவல ஓடிச்சு. நம்ம தூக்கிட்டு வர முடியலையமா சொல்லி ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.